ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ரியாக்ட் ரவுட்டர் டம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் ரியாக்ட் ஜேஎஸோட பேசிக்காக வந்து கவர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பார்க்காதவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ரியாக்ட் ரவுட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ரியாக்ட் ஜேஎஸுங்கிறது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் செய்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? இப்போ இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரவுட் பண்ணுவோம். அதாவது மல்டிபிள் பேஜ் வச்சுருப்போம். எப்படி ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரொஃபைல் பேஜு நம்மளோட போஸ்ட் பேஜுக்கு நிறையா போகிறோமோ அது மாதிரி இப்போ நம்ம சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்கே நிறையா ரவுட்ஸ் தேவைப்படும். லைக் ஒரு ஹோம் பேஜ் போகணுன்னா ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுறது, அபவுட் பேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ப்ரொஃபைல் பேஜ், இது மாதிரி மல்டிபிள் ரவுட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம எப்படி HTML ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா HTML ஆங்கர் டேக் யூஸ் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். ஆனால் நம்மளோட ரியாக்ட் ரவுட்டர் டம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்னா வித்தவுட் ரிஃப்ரெஷோட நமக்கு வந்து பேஜ் வந்து நேவிகேட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் பெனிஃபிட் இதில். ஸோ இப்போ ரியாக்ட் ரவுட்டர் டம் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க. npm create void at latest. அப்புறம் ப்ராஜெக்ட் நேமும் டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுல ரியாக்ட் டெம்ப்ளேட்டை கொடுத்துட்டாங்க. அப்புறமேட்டு என்ன அப்படிங்கிறாங்கன்னா npm install react router dom. ஓகேங்களா? npm install react router dom அப்படிங்கிறத வச்சு ஒரு கமாண்ட் நம்ம சிஎம்டியில் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆஃப்டர் நம்ம ரன் பண்ணலாம் ப்ராஜெக்டை. சரி, ஓகேங்களா? ஜஸ்ட்டு npmல போய் இல்லை npm install react router dom அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். இப்போ இங்கே கமெண்ட் ரைட் தான். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களோட டெர்மினலை ஓப்பன் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வாட்டி உங்களோட package.json போனீங்கன்னா பாருங்க ரியாக்ட் ரவுட்டர் டம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். வெர்ஷன் வந்து 6.21. ஸோ ஒரு எம்டி ஆப் வச்சுக்கிட்டேன். பாருங்கள் ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்குது. அதே மாதிரி நான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறேன். அதோட ஸ்கிரிப்டையும் அதோட கீயை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பூட்ஸ்ட்ராப்பில் ஜஸ்ட் நீங்கள் போய் இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியும். ஜஸ்ட் இந்த லிங்க்கை வந்து உங்களோட index.html ஆட் பண்ண சொல்லுவோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு பேசிக் ரவுட்டர் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ப்ரௌசர் ரவுட் அப்படின்னு ஒன்று ரியாக்ட் ரவுட்டர் டாமில் இருக்குது. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம ரவுட்டர் ஒரு பேரண்ட், ஒரு கண்டெய்னர் மாதிரி. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து மல்டிபிள் ரவுட்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ ரவுட்ஸ், அதுக்குள்ளே ரவுட், சிங்கிள் ரவுட், எந்த ரவுட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். பாத் வந்து ஸ்லாஷ், அதாவது ஒரு பேஜ் ஓப்பன் பண்ண, அதாவது வெப்சைட் ஓப்பன் ஆகவே வர பேஜ், அதுக்கு ஒரு எலிமெண்ட் எனக்கு நான் ரெண்டர் பண்ணணும். அதாவது ஒரு JSX. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு h2 டேகே அல்ல h3 டேகையே வந்து நான் போடுறேன். ஹோம் பாருங்கள் ரெண்டர் ஆகிடுச்சு. சரிங்களா? இதே நான் காப்பி பண்ணி ஸ்லாஷ் அபவுட் அப்படின்னு போடுறேன். இதுக்கு வந்து அபவுட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸ்லாஷ் அபவுட் பேஜ் வந்துச்சு பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் வேறு ஏதோ பேஜ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சம்திங் பாருங்கள், இது மாதிரி ஒரு எம்டி பேஜ் வரும். பார்த்தீங்களா? இப்போ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு டேரெக்டாக எலிமெண்ட்டில் வந்து ஒரு HTML எலிமெண்ட்டை வந்து கொடுத்துருக்குறேன். அதனால் ரெண்டர் ஆகிட்டு. இது மாதிரி இல்லாமல் நம்ம தனியாக ஒரு பேஜஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு சோர்ஸ்குள்ளே ஒரு பேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதுக்குள்ளே ஒரு ஃபைல் home.jsx RFC ஹோம் பேஜ் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் அப்படியே இன்னொரு காப்பி பண்ணி போட்டுக்கோங்க.
ஃபைலுக்கு அபவுட் பேர் மாற்றிக்கலாம் அபவுட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 2 ஃபைலு க்ரியேட் பண்ண வாட்டி app.js போகணும். போயிட்டு இந்த h3 எலிமெண்ட்டை தூக்கிட்டு ஹோம் அப்படிங்கிற காம்பனண்ட் அதாவது ஃபைலை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ சேம் அதே மாதிரி இங்கே அபவுட். இப்போ வந்து ஒரு பேஜே நம்ம பண்ணுறோம், ஒரு ஃபைலே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அபவுட் இப்போ பார்த்தீங்களா ஹோம் பேஜ் ஸ்லாஷ் அபவுட் போட்டால் அபவுட் பேஜ். சரிங்களா? இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம ஸ்லாஷ் போட்டால் எப்படி நம்மளுக்கு ஹோம் பேஜ் வருது, அதாவது வெப்சைட் ஓப்பன் ஆனவனே நம்மளுக்கு ஹோம் பேஜ் வருது. சரிங்களா? சப்போஸ் எனக்கு இது மாதிரி வேணாம், அதாவது ஸ்லாஷ் போட்டு எனக்கு என்னோடய பேஸ் ரவுட்டு ஸ்லாஷ் போட்டுலாம் எனக்கு வேணாம். சம்திங் எனக்கு ஸ்லாஷ் ஹோமில் தான் என்னோடய ரவுட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இப்போ நான் இந்த லோக்கலோஸ் 5173 போட்டாலும் எனக்கு ஸ்லாஷ் ஹோம் அப்படிங்கிறதுல தான் எனக்கு வந்து நிற்கணும். ஓகேங்களா? என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதுதான் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்லாஷ் ஹோம் போட்டுக்கோங்க. இங்கே ஹோம் பேஜ் ஸ்லாஷ் ஹோமில் வந்து ஹோம் பேஜுங்கிற கண்டென்ட் ட்ரெண்ட் ஆகிட்ருக்கும். இதுவே நீங்கள் வெறும் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல எதுவுமே வராது. ஸோ எனக்கு வந்து எதுவுமே வராத பட்சத்தில் எனக்கு ரீடேட் ஆகணும், அதாவது ஹோமுன்னு ரீடேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு ரவுட் ஜஸ்ட் இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணும்போது எம்டி ஸ்லாஷ் பண்ணும்போது இந்த இடத்துல எலிமெண்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாமில் வந்து nav link அப்படின்னு ஒன்று இருக்குது. சாரி nav link. ஓகேங்களா? இந்த nav லிங்க்கை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எந்த பாட்டுக்கு வந்து நேவிகேட் ஆகணும், அதாவது 2 இங்கே 2 போடணும். 2 போட்டு எந்த பாத் ஹோம் இங்கே என்ன போட்டிங்களோ அதை மாறாமல் இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வெறும் ஸ்லாஷ் போடுறேன். ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை, ஒரு நிமிஷம் இருங்க. தப்பான இது இம்போர்ட் பண்ணிட்டோம். நேவிகேட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணுவோம். nav link இல்லை, சாரி, nav linkங்கிறது வேறு, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நேவிகேட், ஓகே, நேவிகேட் சேம் நேவிகேட். நம்ம நேவிகேட் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ணலான்னா ஸ்லாஷ் ஹோம் எடுத்துகிட்டு என்ட்ரு எடுத்துகிறேன். இப்போ பாருங்கள், என்ட்ரு எடுத்தனாலும் உடனே பாருங்கள் வெறும் 5000 அதாவது லோக்கல் ஹோஸ்ட் மட்டும் போட்டுக்கிறேன். ஸ்லாஷ் போட்டுட்டு இல்லை ஸ்லாஷ் போடாமே நார்மலாக இப்போ என்ட்ரு அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஹோம் பேஜுக்கு ரீட் ஆகிட்டோம். நான் ஒரு புது ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லோக்கலோஸ் 5173 இதை மட்டும்தான் நான் போடுறேன். என்ட்ரு எடுத்துகிறேன். இப்போ பாருங்கள் பேஜ் லோட் ஆன வாட்டி எனக்கு ஸ்லாஷ் ஹோமுக்கு போயிடுச்சு. டிஃபால்ட்டாக இப்போ நான் என் பேஜ் என்ன செட் ஆகிடுச்சுன்னா ஸ்லாஷ் ஹோமுங்கிறதா செட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு எனக்கு இது வேணாம். ஸோ ஸ்லாஷ் மட்டும் போடலாம். ஸோ இது ஒரு வழி. இப்போ அதே மாதிரி எனக்கு என்னென்னா, என்னோடய ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு பேஸ் ரவுட்டு செட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ என்னென்னு ஸ்லாஷ், எனக்கு அது மாதிரி இல்லாமல் ஆப் அப்படின்னு வேணும்னா ஆப் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் ஸ்லாஷிங் பாயிண்ட், அதாவது ஆப் அப்படிங்கிறது தான் வரும். இப்போ ஆப்னு ஸ்லாஷ் ஆப்னு போட்டால் மட்டும்தான் ஹோம் பேஜ் வரும். அதேமாதிரி ஸ்லாஷ் ஆப் போட்டு ஸ்லாஷ் அபவுட்னு போட்டால் மட்டும்தான் அபவுட் பேஜ் வரும். அதாவது எந்த நீங்கள் ரவுட் க்ரியேட் பண்ணாலும் அந்த ரவுட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஆப் போடணும். ஆப் போட்டால் மட்டும்தான் அது வந்து உங்கள் ப்ரௌசரில் ரெண்டர் ஆகும் இது மாதிரி. ஸோ இது மாதிரி நீங்கள் பேஸ் நேமும் செட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு nav பார் வச்சு அது எப்படி நேவிகேட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு இந்த சோர்ஸ்குள்ளே ஒரு லேஅவுட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா nav.jsx RFCங்களா, இதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, பூட்ஸ்ட்ராப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பூட்ஸ்ட்ராப் 5 ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து nav பாரை சர்ச் பண்ணி இந்த nav பார் ஒன்று நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பார், ஒரு சிம்பிள் நேவிகேஷன் பார் இருந்தால் போதும். இது மாதிரி ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி கிளாஸ்னு இருக்கும், இதெல்லாம் கிளாஸ் நேமாக மாற்றிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணல. இந்த நேவை வந்து இந்த app.jsக்கு போகலாம். ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேலே போட்டுக்கலாம் nav. பார்த்தீங்களா, ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ தேவையில்லாத லிங்க்லாம் நம்ம டெலீட் பண்ணலாம். ஜஸ்ட் எனக்கு இப்போதைக்கு ஹோம் இருக்கட்டும். ஹோம் அதுக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டேக் நம்ம தூக்கிடலாம். ஜஸ்ட் இப்போ ஹோம்னு மட்டும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அபவுட் போதும், மீதிலாம் டெலீட் பண்ணிடலாம். சூப்பர், இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகுது, ஏன்னா ஜஸ்ட் ஒரு டிஸ்டிங் தான் இது. என்ன பண்ணலான்னா எப்படி ஒரு நேவிகேட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு என்ன பண்ணலான்னா இம்போர்ட் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டாட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து லிங்க் அப்படின்னு ஒரு இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஹோமுங்க டெலீட் பண்ணிவிட்டு லிங்க் அப்படிங்கிறத ஒரு டேகாக போடலாம். சாரி, லிங்க். அதில் வந்து டூ கிளிக் பண்ணால் எனக்கு எங்கே போகணும் அப்படி சொல்கிறது. சேம் அதுக்குள்ளே வந்து ஹோம்னு கொடுத்துக்கலாம். இதை காப்பி பண்ணி எனக்கு அபவுட் பேஜ், இதை கிளிக் பண்ணால் எனக்கு அபவுட் பேஜ் போகணும். சேம் அபவுட் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, இந்த ப்ரௌசர் அவுட்குள்ளே தான் நம்ம நேவிகேஷன் பார் போடணும். ஏன்னா இந்த ப்ரௌசர் அவுட்குள்ளே மட்டும்தான் நம்மளால் என்னென்னா இந்த லிங்க் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதாவது இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் டிபெண்டன்சியோ இல்லை அதோட ஹூக்கு எல்லாமே இந்த ப்ரௌசர் அவுட் அப்படிங்கிற இந்த ப்ரொவைடர் மூலயமா மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். என்னால் இந்த நேவ் பார் வந்து வெளியேறனால என்னென்னா நம்மளுக்கு வந்து எரர் அடிச்சிச்சு. ஸோ எடுத்துட்டு உள்ளே போட்டுடுறேன். நேவ் பார் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே அபவுட் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அபவுட் பேஜ் நேவிகேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஹோமை கிளிக் பண்ணுறோம், ஹோம் பேஜ் வந்துடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு அந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம் அப்படியே திரும்பி போட்டுக்கலாம். nav லிங்க். ஸோ ஒரு ஸ்டைல் வரும். last name nav link, last name nav link. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ லிங்க் அப்படின்னு இது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக nav லிங்க் அப்படிங்கிற ஒரு இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். லிங்க்குங்கிறத nav லிங்காக மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல லிங்க்குங்கிறது பார்த்தீங்களா, nav லிங்காக மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன், சேம் அதே மாதிரி ஒரு ரிசல்ட்டாக கிடச்சிருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் நமக்கு இருக்குது, அதாவது அதில் இல்லாத ஒரு பெனிஃபிட் வந்து இதில் நமக்கு இருக்குது. அதாவது எப்படின்னா, ஆக்சுவலாக இது இந்த கலர் வந்து ஹைலைட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இது வந்து பூட்ஸ்ட்ராப்போட ஒரு கோனால் மட்டும் தான் ஹைலைட் ஆகுது. இப்போ நம்ம மட்டும் பூட்ஸ்ட்ராப் இல்லாமல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோடை வந்து என்ன பண்ணுறேன்னா அமெண்ட்மெண்ட்டு ஜஸ்ட்டு ஒரு நார்மல் nav, அதாவது பூட்ஸ்ட்ராப் இல்லாமல்
ஜஸ்ட் ஒரு யூஎல் எல்ஐ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து nav லிங்க் ஒரு போட்டுக்கிறேன். ஹோம் பேஜ் டூ வந்து ஸ்லாஷ் அபவுட் அபவுட் பார்த்தீங்களா. இப்போ ஆக்சுவலாக இது என்னன்னா நார்மல் பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணாமல் இருக்கறனால நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாகவே ஒரு எல்ஐக்கு வந்து எல்ஐன்னு வேணாம், இந்த nav லிங்க் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வைக்கலாம். கிளாஸ் நேம் nav லிங்க். சேம் இதே மாதிரி வச்சிடலாம். என்ன பண்ணலாம், nav லிங்க் இதுக்கு வந்து டிசைன் பண்ணலாம். அப்படின்னா கலர் வந்து நார்மல் கலர், நார்மல் 444. அதே மாதிரி டெக்ஸ்ட் டெக்கரேஷன்லாம் எனக்கு வேணாம். லிஸ்ட் ஸ்டைல் எனக்கு வேணாம். ஓகே, லிஸ்ட் ஸ்டைல் வந்து யூஎல் வந்து அதே மாதிரி இன்லைன் பிளாக் ஆகுது. இப்போ இந்த யூஎலுக்கு வேணால் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கலாம், கிளாஸ் நேம்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு வேணால் போய் nav display x கேப் ஒரு 6, அதாவது ஒரு 20 பிக்சல். ஓகேங்களா, பேடிங் கொடுத்துக்கலாம். ஓகே, 1.5 பார்த்தீங்களா. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இது நார்மல் எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணாலும் சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஆக்டிவாக இருக்குது. இப்போ வந்து ஹோம் பேஜ் ஆக்டிவாக இருக்குது, அபவுட் பேஜ் ஆக்டிவாக இருக்குன்றது நம்ம இன்னும் காட்டல. ஆக்சுவலாக இப்போ எந்த பூட் ஸ்டாப் நம்ம யூஸ் பண்ணனால நம்மளுக்கு தெரியல எது வந்து ஆக்டிவாக இருக்குதுன்னு. ஓகேங்களா, ஹோமை கிளிக் பண்ணியிருக்கிறேன், ஹோம் மெனு எதுவும் வந்து ஹைலைட் ஆகலை. அபவுட்டை கிளிக் பண்ணுறேன், அபவுட் மெனு வந்து எதுவும் ஹைலைட் ஆகலை. ஆனால் அபவுட் பேஜ் வந்து நேவிகேட் ஆகிடுச்சு. யூசருக்கு வந்து இது ஆக்டிவாக இருக்குன்னு அப்படிங்கிறது எப்படி காட்டலாம்னா இந்த nav லிங்க் மூலிமா காட்டலாம். இந்த nav லிங்க் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அவனே ஒரு ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் தருவான். அதாவது ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் எழுதிக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு கலர் ரெட்டுன்னு மட்டும் கொடுக்குறேன். நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு டாட் ஆக்டிவ் போட்டுட்டு ஒரு கிளாஸ் நேம் தான் எழுதியிருக்கிறோம். கலர் ரெட்டுன்னு கொடுத்தா இங்கே வருங்க, ஆட்டோமேட்டிக்காக வருங்க. அப்போது ஹோமை கிளிக் பண்ணால் ஹோம் பாருங்கள் ரெட்லாம் ஆகிடுச்சு. நம்ம இங்கே எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஜஸ்ட்டு ஒரு nav லிங்க்குங்கிறது மட்டும்தான் கொடுத்துருப்போம். அவன் இன்பில்டாக வந்து டாட் ஆக்டிவ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் இருந்துச்சுன்னா அது இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்குவான். அந்த கிளாஸ் நேமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கலர் ரெட்டாக மாற்றிருக்கோம். இப்போ என்னன்னா இந்த ஹோம் பேஜ் கிளிக் பண்ணும்போது இந்த ஹோமுங்கிற எல்லைக்கு மட்டும், அதாவது இந்த nav லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆங்கர் டேக் அவங்க கன்வெர்ட் ஆயிடும். அதில் மட்டும் இந்த ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து உட்காந்துரும். இப்போ அபவுட்டை கிளிக் பண்ணால் அபவுட்டுக்கு மட்டும் வந்து உட்காந்துரும். இப்போ இதுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. ஜூம் பண்ணுறேன், சாரி டெவலப்பர் டூல் ஜூம் பண்ணுறேன். இதை பாருங்கள், ஹோம் பேஜுக்கு வந்து இல்லை. நான் ஹோம் பேஜை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆக்டிவ் அப்படிங்கிறது வந்துடுது. இப்போ அபவுட் பேஜ் கிளிக் பண்ணால் இங்கே போயிடுது, ஏன்னா எங்கள் அபவுட் பேஜுக்கு வந்துருக்கும் ஆக்டிவ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வச்சு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, சப்போஸ் நீங்கள் எதுவும் பூட் ஸ்டாப் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலைன்னா இது மாதிரி நம்ம கஸ்டமைஸாக நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் nav லிங்க்குக்கும் ஒரு இருக்கிற பெனிஃபிட். சரிங்களா, அடுத்து நம்ம டைனமிக் ரவுட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்க்கலாம்.
டைனமிக் ரவுட்ஸ்னால் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு இப்போ நிறைய யூசர்ஸ் இருக்கிறாங்கன்னா பர்டிகுலர் யூசரோட ஐடியா போட்டு நம்ம என்டர் பண்ணால் அதோட அந்த யூசரோட பர்டிகுலர் யூசரோட டீட்டெயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த 333 அப்படிங்கிறது என்ன வேணால் இருக்கலாம், டைனமிக்காக எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம முன்னாடி பண்ணிக்கலாம் வந்து ஸ்டாட்டிக்காக நம்ம கொடுத்து சொல்லியிருக்கோம். அபவுட்னா அபவுட் மட்டும்தான் போட்டால் மட்டும்தான் பேஜ் வரும், அபவுட் பேஜ் வரும். வேறு எதுவும் போட்டால் பேஜ் வராது. சரிங்களா? இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா டைனமிக் ரவுட். ஸோ என்னன்னா இப்போ யூசர்ஸ்னு போட்டு அதாவது இல்லை யூசர் இப்படி போட்டு பர்டிகுலர் யூசரோட ஐடியை போட்டால் எனக்கு அந்த பேஜ் வந்து வரும். இந்த ரவுட் மூணாவது இருக்கிற பார்த்திங்களா, இந்த ஐடி அப்படிங்கிறது டைனமிக்காக இருக்கலாம். ஸோ அது எப்படி பண்ண பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய்க்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபேக் ஏபி இது, ஒரு ஜஸ்ட் இந்த கோடு காப்பி பண்ணிக்கோங்க. யூசர்ஸ் ஓகே, இங்கே வந்து ஒரு யூசர்ஸ்னு ஒரு ரவுட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். யூசர்ஸ் ஓகே சேவ் பண்ணிக்கிறேன். nav பாரில் போய் ஆட் பண்ணிக்கலாம். அதை யூசர்ஸ் ஸோ யூசர்ஸ்னு போட்டால் ஒரு யூசர்ஸ் பேஜ் வரும். ஓகேங்களா? இப்போ ஆக்டிவாக இருக்குது யூசர்ஸ் பேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா யூசர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் போஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அதில் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மேலே பார்த்த கூட வந்து காப்பி பண்ணிக்கலாம். யூஸ் எஃபெக்ட் போடலாம். யூஸ் எஃபெக்ட் மூலமா பேஜ் லோட் ஆகும்போது ஏபிஐ கட் பண்ண முடியும். இதான் அந்த ஏபிஐ, இதான் வந்து ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், யூசர்ஸ் பண்ணி கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? சம்திங் ஒரு 10 அரே வந்துருக்குது, 10 அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்துருக்குது. பார்த்தீங்களா? 10 ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு யூசர் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்டேட்டில் ஷோப்பிங்களா. search set users இனிஷியலாக எம்பி அரேவாக இருக்கட்டும். ஸோ யூசர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா பூட்ஸ்ட்ராப்பில் போய் ஒரு லிஸ்டிங் எடுக்கலாம். லிஸ்ட் ஐட்டம், ஓகே லிஸ்ட் குரூப். இது மாதிரி லிஸ்ட்டு பண்ண முடியும், கால் பண்ணிக்கலாம். வேறு ஸோ இந்த இது கோட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். user
ரிட்டர்ன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீ நான் சொன்ன மாதிரி. இதில் வந்து யூசர் டாட் ஐடி ஓகேங்களா. என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டில் வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டில் வந்து யூசரோட நேம் யூசர் டாட் நேம், அடுத்தது யூசரோட மெயில் ஐடி வச்சுக்கலாம் டாட் இமெயில். அடுத்து யூசரோட ஐடி சும்மா யூசரோட ஐடி வந்து இங்கே வச்சுக்கலாம். இல்லா இப்போ ஒவ்வொன்றுக்கும் இந்த ஒரு ஐடி இருக்குது. இந்த பிளாக் கலர் பாக்ஸில் இருக்கிறது தான் ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு யூசர் ஐடி. இது வந்து யூசரோட நேம், இது யூசரோட மெயில் ஐடி. இல்லா இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டை நான் கிளிக் பண்ணும்போது அந்த யூசர் ஒரு ஐடி பாஸ் ஆகி அந்த யூசரோட நேமை மட்டும் இங்கே காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது வந்து இது வந்து டைனமிக் ரவுட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ஐடி வரும் எஃபிஎஸில். அது என்ன நம்மளுக்கு தெரியாது ஃப்ரண்ட் எண்டில். ஸோ அது எப்படி பாஸ் பண்ணி எப்படி டேட்டா எடுக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இதை ஏ டேக் பதில் லிங்க் டேக் போட்டுக்கலாம். இந்த href தூக்கிட்டு டூ என்னன்னா ஸ்லாஷ் யூசர் ப்ளஸ் ஒரு ஸ்லாஷ் வரும், யூசரோட ஐடி யூசர் டாட் ஐடி. ப்ரஷா வந்து கிளிக் பண்ணால் யூசர் ஸ்லாஷ் ஐடி இல்லை யூசர்ஸ்னு வச்சுக்கலாமே. யூசர்ஸ் ஸ்லாஷ் 2 யூசர் ஸ்லாஷ் 3. இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு யூசர் அப்படின்னு ஒரு ஃபைல் டைப்பிக்கிறேன். எஃப்சி யூசர் app.js போகிறேன். அப்படியே காப்பி பண்ணி யூசர் ஸ்லாஷ் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, ஒரு டபுள் கோலம் போட்டு ஒரு ஐடி. இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த ஐடிங்கிறது டைனமிக்காக இருக்கலாம் அப்படிங்கிறது மீனிங். சப்போஸ் நீங்கள் போடாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகிரும்னா, இது ஒரு ஸ்லாஷ் ஐடிங்கிறது ஒரு பாத்தை எடுத்துக்கும். சரிங்களா, போட்டுட்டு யூசருங்கிற பெரிய இப்போ போய்க்கலாம் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணும்போது பாருங்க யூசர் வந்து வருது. எதை கிளிக் பண்ணாலும் இப்போ யூசர் பேஜுக்கு போகும், சிங்கிள் யூசர் பேஜுக்கு போகும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த மேலே பாஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பெராம்ஸ் சரிங்களா, இந்த 4 அப்படிங்கிற இந்த ஐடி டைனமிக் ஐடி, அதை வந்து நம்மளால் கெட் பண்ணால் மட்டும்தான் அதோட பர்டிகுலர் டேட்டா நம்ம எடுக்க முடியும். ஸோ எப்படி கெட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் வந்து ஒரு ஹூக் இருக்கும் ஓகேங்களா, யூஸ் லொக்கேஷன் யூஸ் பெராம்ஸ் இன்னொரு லொக்கேஷன் இருக்குது. யூஸ் பெராம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹூக் இருக்குது. இந்த ஒரு இதுக்குள்ளே இருந்து நம்ம என்ன பண்ணலாம், பெராம்ஸ் கெட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு வந்து கன்சோல் ஆஃப் பண்ணுறேன்.
பார்த்தீங்களா, பெராம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே பாருங்கள் ஐடி. இந்த ஐடிங்கிறது நம்ம வச்ச பேர், இங்கே வச்ச பேர். இந்த ஐடி பேர் நம்ம வேணால் பேர் வச்சுக்கலாம். சப்போஸ் ஏபிசி இப்படி வச்சானா ஏபிசி, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த யூசரோட ஐடி பிரிண்ட் பண்ணோன்னா பெராம்ஸ் டாட் ஐடி, ஓகேங்களா. ஓகேங்களா 4. இப்போ 3 கிளிக் பண்ணால் 3, 6 கிளிக் பண்ணால் 6. ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து அந்த யூசரோட டீட்டெயிலை வந்து கெட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ 6ன்னு வந்தனால இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ அந்த யூசர் நேம் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த பர்டிகுலர் யூசரோட டீட்டெயிலை வந்து எடுக்க முடியும் இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி. இப்போ இதுலேயே வந்து ஒரு ஏபிஐ கால் கொடுத்துருப்பான், /2ன்னு போட்டால் அந்த பர்டிகுலர் யூசரோட டீட்டெயில் எடுக்கிற மாதிரி. ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணலாம். அதேதான் சேம் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ செட் யூசர்ஸ் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதேமாதிரி யூசர்ஸ் இல்லை யூசர், ஓகேங்களா. அதே மாதிரி /users இந்த இடத்துல வந்து ப்ளஸ் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணால் பெராம்ஸ் டாட் ஐடி, ஓகேங்களா. பெராம்ஸ் டாட் ஐடி போடணும். ஏபிஐ காலை வந்து /ன்னு போட்டு இப்போ என்ன ஐடின்னு போட்டு அதுக்கான பர்டிகுலர் டீட்டெயில் மட்டும் தருவோம். ஸோ என்ன பண்ணுறேன், பெராம்ஸ் டாட் ஐடியை பாஸ் பண்ணுறேன். இந்த யூஸ் எஃபெக்ட் எப்போ வந்து கால் ஆகணும் அப்படின்னா எப்போலாம் கால் ஆகும்னா இந்த பெராம்ஸை பொறுத்து கால் ஆகிட்டோம். ஸோ இந்த பெராம்ஸை டிபெண்டன்சியை வச்சு இந்த ஏபிஐ கால் எடுத்து கால் ஆகும். ஸோ இப்போ வந்து 6 கொடுத்துட்டேன். ஸோ எரர் அடிச்சிருக்குது என்னன்னா யூஸ் எஃபெக்ட். ஓகே, யூஸ் எஃபெக்ட் இப்போ பண்ணல, பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் யூசருக்கான டீட்டெயில் ஐடி வந்து 6, நேம் நம்ம கெட் பண்ணிட்டோம். ஏன்னா செக் பண்ணா இருந்தால் யூசர் டாட் நேம் ஒரு H1 டேக் போடலாம், ஸ்ட்ரீட் டேக் இருப்போம். இப்போ இங்கே பாருங்கள், எந்த யூசர் கிளிக் பண்ணுறோம் அவரோட நேம் வந்துடும், அதாவது அவரோட டீட்டெயில், ஓகேங்களா. ஓகேங்களா, இப்படி தான் வந்து நம்ம டைனமிக் பெராம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. சப்போஸ் இதை நான் வந்து இந்த பெராம்ஸ் நான் அனுப்புகிறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி எனக்கு டைனமிக்காக ஒரு சிங்கிள் யூசரோட டீட்டெயிலை வந்து ஒரு பேஜாக காட்ட போகிறேன் அப்படின்னா இது மாதிரி நான் பெராம்ஸை நான் அனுப்பி பண்ணிக்கலாங்கிறது ஒரு வழி. சப்போஸ் நான் இது வேணாம், எனக்கு இதுவே வேணாம், எனக்கு எப்படி வேணும்னா /users பார்த்தீங்களா, அந்த பேஜில் வந்து எனக்கு என்னன்னா எந்த ஒரு பேராமீட்டரும் பாஸ் பண்ணாமே எனக்கு வந்து வேணும் அப்படின்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா யூசர்ஸ்குள்ளே போய்க்கிறேன். இந்த இடத்துல நேவிகேட் பண்ணும்போது இந்த யூசர் ஐடி அனுப்புகிறாங்க, இதை எடுத்துட்றேன். ஏன்னா இது இல்லாமல் எனக்கு வேணும், அதாவது இந்த பர்டிகுலர் யூசர் ஐடி பாஸ் பண்ணாமல் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த நான் கிளிக் பண்ணால் யூசர்ஸே திருப்பி வந்துகிட்டே இருக்கும், யூசர்ஸே திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஐடி பாஸ் பண்ணதுனால. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ சப்போஸ் எனக்கு பாத் நேமும் மாறுது அப்படின்னா யூசர்ஸ் எனக்கு இங்கே வருது, இது எனக்கு வேணாம். சப்போஸ் யூசர் மட்டும் வச்சுக்கிறேன், இல்லைங்களா. அதேமாதிரி கிளிக் பண்ணும்போது யூசர்ஸ் கிளிக் பண்ணும்போது என்னன்னா எனக்கு யூசர் மட்டும் பண்ண போகுது. ஸோ இப்படி போகும்போது என்ன ஆகும்னா இது மாதிரி எம்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிருக்காது, இன்னும் ஏபி கால் நடந்திருக்காது. ஏன்னா நம்ம வந்து எதுவுமே பாஸ் பண்ணலை, பெராம்ஸ் வந்து எதுவுமே பாஸ் பண்ணல, அதாவது அதனால் என்னன்னா ஏபி கால் நடந்திருக்காது.
ஸோ என்ன பண்ணலான்னா இது இல்லாமல் வேறு வழி என்னென்னா ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ரவுட்டர் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். என்ன விதமான இது வேணால் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். டைனமிக் டேட்டா இந்த ஸ்டேட்டுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு ஐடி அப்படின்னு போட்டு யூசர் டாட் ஐடி அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். நான் இந்த ஸ்டேட்டுங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஐடி யூசர் ஐடின்னு கொடுக்குறேன். ஸோ இது எப்படி கெட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த யூஸ் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்களா, இது யூஸ் லொக்கேஷன் இப்படி வச்சுக்கலாம். அதில் இருந்து ஸ்டேட் அப்படின்னு ஒன்று நம்மளால் எடுக்க முடியும். யூஸ் லொக்கேஷனில் இருந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால் ஸ்டேட்டுங்கிற ஒரு இதை எடுக்க முடியும். அதாவது இங்கே அமைச்ச ஸ்டேட்டை. ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு வின் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நல்லது தான் இருக்குது. என்ன பண்ணான்னா யூசர்ஸ் பேஜ் போவோம். ஓகே வந்துடுச்சு. இப்போ பாஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சேம் மேலே எந்த இதுவும் பாஸ் பண்ணலை. ஆனால் ஐடி வந்து 2. ஏன்னா நம்ம ஸ்டேட் மூலிமா அனுப்பிச்சிடுவோம், ரவுட்டர் ஸ்டேட் மூலிமா. நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் திருப்பி அந்த ஐடிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் மேனுவலாக ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணுற வரையும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அழுத்தி ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்துட்டு அன்டிஃபைன்னு வரும். ஏன்னா நீங்கள் ரவுட் பண்ணலை, டேரெக்டாக இதை கொண்டு வந்துக்கிறீங்க. ஸோ இந்த பாத்தில் வந்து நல்லுன்னு இருக்கும். ஆனால் இந்த பாத்தில் வந்து நீங்கள் ரவுட் பண்ண பார்த்து அதனால் இந்த ஐடிங்கிறது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஐடியை பாஸ் பண்ணிங்கன்னா போதும். லைக் இந்த இடத்துல பேராம்ஸ் பதிலாக ஸ்டேட், அவ்வளோதான். பழைய டேட்டா திருப்பி கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்மளோட ஐடியை வந்து செக்யூராக இருக்கும். அதேமாதிரி நம்ம டேட்டாவும் கிடைக்கும். யூசருக்கு வந்து இங்கே காட்டாது. நார்மல் யூசருக்கு நான் வந்து இங்கே ஐடி காட்டாது. இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு பேஜ் டு பேஜ் போகும்போது லிங்க் நேவ் லிங்க் யூஸ் பண்ணால் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். சப்போஸ் எனக்கு நேவ் பாரில் இல்லாமல் ஏதோ ஒரு பேக் பட்டன் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் காலாகி ஒரு ஏபி ரெஸ்பான்ஸ் வந்த வாட்டி எனக்கு ஒரு வேறு பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகணும் அப்படின்னா எப்படி பண்ணலான்னா ஒரு ஹூக் இருக்குது. அதாவது யூஸ் லொக்கேஷன் மாதிரியே யூஸ் நேவிகேட் அப்படிங்கிற ஒரு ஹூக் இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த நேவிகேட் அப்படின்னு பேர் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேவிகேட் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏபி காலில் வந்து ஒரு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு பேக் பட்டன் வச்சுருக்கிறேன். அதாவது எங்கன்னா இந்த பர்டிகுலர் இது கிளிக் பண்ணும்போது பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆன் கிளிக்கில் ஸ்லாஷ் யூசர்ஸ்னு போடுறேன். ஜஸ்ட் இப்போ வரைக்கும் ஒரு எந்த ஏபிக்கான இல்லை, ஜஸ்ட் ஒரு பட்டன் மூலயமா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் தான் காட்டியிருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட்டு நேவிகேட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நேவிகேட்குள்ளே ஸ்லாஷ் யூசர் அப்படின்னு நம்ம போட்டுட்டிங்கன்னா பேக்னு கிளிக் பண்ணால் யூசர்ஸ் பேஜ் போயிடுச்சு. பாருங்க, இது வந்து பர்டிகுலர் யூசர் பேஜ், இது வந்து யூசர்ஸ் பேஜ். சப்போஸ் அபவுட் பேஜ் வேணும்னா அபவுட் பேஜ் ஸ்லாஷ் அபவுட்னு போட்டுட்டு அபவுட். ஓகேங்களா? எனக்கு வந்து அப்படி இல்லைன்னா ஸ்லாஷ் -1 போட்டேன் என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஏன்னா நம்ம பேக் பட்டன் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் யூசர்ஸ்லாம் போட தேவையில்ல, -1 போட்டிங்கன்னா போதும். என்ன பண்ணுறேன்னா அபவுட் போய்க்கிறேன், யூசர்ஸ் போய்க்கிறேன், 2 கிளிக் பண்ணுறேன், பேக் கிளிக் பண்ணால் திருப்பி பாருங்கள் யூசர் தான் ஆகும். சரிங்களா? பேக் கிளிக் பண்ணுறேன், இதான். சரிங்களா? இப்படி தான் வந்து நேவிகேட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? யூஸ் நேவிகேட் அப்படிங்கிற ஹூக் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஒரு 404 பேஜ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ யூசர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வேலிடான ஒரு URL.
இந்த இடத்துல ஏபிசிடி சம்திங் நான் ஏதாவது டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம ஒரு ரவுட் க்ரியேட் பண்ணல, ஒரு இன்வேலிட் பார்ட்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி இன்வேலிட் பார்ட்டில் வந்து நமக்கு 404 அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து ரெண்டர் ஆகும். அந்த யூஐ எப்படி நம்ம கொண்டு வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்பில் போய்க்கலாம். நீங்கள் ஒரு எல்லா ரவுட்ஸும் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க இந்த இடத்துல ரவுட்ஸ்குள்ளே. இந்த ரவுட் எல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரவுட் க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னா மல்டிபிள். இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த பாத்தில் வந்து ஒரு மல்டிபிள் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் கொடுக்கணும், இந்த ஸ்டார் மாதிரி. இதை கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா எந்த பாத்தாக இருந்தாலும் இந்த ஒரு எலிமெண்ட் அப்படிங்கிறது ரெண்டர் பண்ணிக்கலாம். இல்லைங்களா, இது வந்து எப்பயுமே கீழே தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து எந்த பாத்தாக இருந்தாலும் இந்த எலிமெண்ட் வந்து ரெண்டர் ஆகும். சப்போஸ் நீங்கள் மேலே போட்டிங்கன்னா இந்த எந்த பாத்துமே ஒர்க் ஆகுது, இந்த ஒன்று மட்டும் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஸ்லாஷ் அபோட்டுங்கிற பார்த்து போட்டிங்கன்னா இது ஒன்றே ரெண்டர் ஆகிடும். ஸோ இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, இது லாஸ்ட்டாக இருக்கிறதுனால. இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ இந்த இது மட்டும் இந்த 4 மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கிற வேலிடான பாத். இதை தவிர வேறு எது போட்டாலும் கண்டிப்பாக இது 404 பேஜாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா எலிமெண்ட்டில் ஒரு ஸ்டூ எலிமெண்ட்டில் 404 பேஜ் அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏபிசிடி 404 பேஜ் சம்திங் வேறு எதுவும் டைப் பண்ணுறேன். 404 பேஜ். ஓகேங்களா, அபவுட் கிளிக் பண்ணுறேன், போட் பேஜ். யூசர்ஸ் கிளிக் பண்ணால் யூசர்ஸ் பேஜ். இப்படி தான் நம்ம வந்து 404 பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ரியாக்ட் ரவுட்டரில் அடிக்கடி யூஸ் பண்ணுற எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.